இன்று செவ்வாய்க்கிழமை பிரதோஷம். செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் ருண விமோச்சன பிரதோஷம் என்று அழைக்கப்படும். கடன், நோய், எதிரி தொல்லைகள் தீர்க்கும் செவ்வாய்க்கிழமை பிரதோஷ விரதம். ருணம் என்பது கடனை குறிக்கக்கூடியது. செவ்வாய்க்கிழமையில் வரும் பிரதோஷம் ருண விமோச்சன பிரதோஷம் ஆகும். இன்றைய தினம் சிவனாரை வணங்கினால் கடன் பிரச்சனை தீரும் என்பது நம்பிக்கை. தீராத நோய்களும் கடன் பிரச்சனைகளும் தீர செவ்வாய்க்கிழமை வரும் பிரதோஷ தினத்தில் சிவனை விரதமிருந்து வணங்கினால் தீரும் என்பது நம்பிக்கை. ருண விமோச்சன பிரதோஷ வேளையில் சிவனாரையும் நந்தி தேவரையும் வணங்கினால் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். அதோடு செவ்வாய் பகவானையும் வணங்கி வழிபட்டால் தீராத கடன்களும் தீரும் என்பது நம்பிக்கை. மக்களுக்கு நன்மை செய்வதற்காகவே மக்களை காக்கும் பொருட்டு ஆலகால விஷத்தை தனக்குள் ஏற்றுக்கொண்டார் ஈசனார். விஷத்தின் வீரியத்தினால் மயக்கம் அடைந்திருந்த இறைவன் திரையோதசி தினத்தில் மாலை வேளையில் கண் விழித்தார். சிவ தரிசனம் கண்டு அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். பிரதோஷம், நித்திய பிரதோஷம், பட்ச பிரதோஷம், பிரளய பிரதோஷம் என 20 வகை பிரதோஷங்கள் உள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன. பிரதோஷ காலங்களில் ஈசனாரை தரிசிப்பதால் சகல பாவங்களும் விலகி புண்ணியங்கள் சேரும், சகல சௌபாகியங்களும் உண்டாகும். தேவேந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிட்டும். அன்று செய்யப்படும் எந்த தானமும் அளவற்ற பலனை கொடுக்கும், பிறப்பே இல்லாத முக்தியை கொடுக்கும் என்றெல்லாம் புராணங்கள் தெரிவிக்கின்றன. சிவதரிசனம். பிரதோஷ விரதம் இருப்பவர்கள் வளர்பிறை, தேய்பிறை என்ற 2 பட்சங்களிலும் வரும் திரையோதசி திதியில் அதிகாலையில் எழுந்து நீராடி நித்திய கடன்களை முடிக்க வேண்டும். மாலையில் ஆலயத்தில் சென்று சிவ தரிசனம் செய்து நந்திக்கு பச்சரிசி வெல்லம் படைத்து நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர வேண்டும். இப்போது ஆலயத்திற்கு செல்ல இயலாத சூழ்நிலை இருந்தால் இல்லத்திலேயே விரதமிருந்து ஈசனாரை வணங்கலாம். ருண விமோச்சன பிரதோஷம் சிவன் நந்தி வழிபாடு. ருணம் என்றால் கடன். கடன் பிரச்சனையால் இன்றைக்கு பலரும் தத்தளிக்கின்றனர். ரோகம் என்றால் நோய். கடனும் நோயும் தான் இன்றைக்கு மிக பெரும் பிரச்சனையாக உள்ளது. நோயினால் பலரும் கடனாளி ஆகின்றனர். செவ்வாய்க்கிழமை என்று ருண விமோச்சன பிரதோஷ வேளையில் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வணங்கினால் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். அதோடு செவ்வாய் பகவானையும் வணங்கி வழிபட்டால் தீராத கடன்களும் தீரும் என்பது நம்பிக்கை. அபிஷேக பொருட்கள். பிரதோஷ தினத்தில் அபிஷேகம் செய்ய ஆலயத்திற்கு சென்று வழிபட முடியாவிட்டாலும் ஈசனாருக்கு பிடித்தமான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அபிஷேக பிரியனான சிவபெருமானுக்கு கறந்த பாலில் அபிஷேகம் செய்வது சிறப்பு. தூய்மையான இளநீரில் அபிஷேகம் செய்வதும் நன்று. இறைவன் இயற்கையை விரும்பக்கூடியவர். இயற்கையான வில்வ இலை, தும்பை பூ மாலை, கறந்த பால் ஆகியவற்றை கொண்டு பிரதோஷ தினத்தில் அபிஷேகம் செய்தால் சகல தோஷங்களும், பிரம்மஹத்தி தோஷமும், 7 ஜென்மங்களில் உண்டான தோஷமும் நீங்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன. கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்குவதற்கு நேரம், காலம் என்பது நிரம்ப முக்கியமானதாகும். திருப்பி அடைப்பதற்கும் நேரம் மிகவும் முக்கியமானதாகும். சந்திர பலமற்ற நாளில் கடன் வாங்கும் முயற்சியில் இறங்கக்கூடாது. முக்கியமாக செவ்வாய்க்கிழமையில் கடன் வாங்கவே கூடாது. அதற்கு பதிலாக செவ்வாய்க்கிழமைகளில் கடன் அடைக்கலாம். லக்ஷ்மி நரசிம்மர். ஈசனாருக்கு சனி பிரதோஷம் எப்படி தனி சிறப்பு வாய்ந்ததோ அதேபோல் நரசிம்ம சுவாமிக்கு செவ்வாய்க்கிழமைகளிலும் சுவாதி நட்சத்திர நாளிலும் வரும் பிரதோஷங்கள் மிகவும் விசேஷமானவை. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை குறித்த ருண விமோச்சன ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து வந்தால் எல்லாவித கடன்களும் அடைபடும். செவ்வாயின் உக்ர ரூபத்தை கொண்ட ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானக நிவேதனம் செய்வித்தாலும் கடன் விரைவில் அடையும். ருத்ரமூர்த்தியும் நரசிம்ம மூர்த்தியும் சேர்ந்த உருவமான ஸ்ரீ சரவேஸ்வர மூர்த்தியை பிரதோஷ காலத்தில், முக்கியமான ருண விமோச்சன பிரதோஷ காலத்தில் வழிபட
தீராத கடன் தீரும். இறை வழிபாடு நல்லது. மனிதனுக்கு வரும் ருணம் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷம் இது. செவ்வாய் திசை நடப்பவர்கள், செவ்வாயை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் செவ்வாய் என்று வரும் பிரதோஷ விரதம் இருக்க வேண்டும். செவ்வாயால் வரும் கெடுபலன் நீங்கும், பித்ருதோஷம் நீங்கும், கடன் தொல்லை தீரும். ருண விமோச்சன பிரதோஷ நாளில் இருக்கும் மௌன விரதம் கூடுதல் பலன் தரும். காலையில் எழுந்து நீராடிவிட்டு சிவபுராணம், நீலகண்ட பதிகம், கோளறு பதிகம், திருக்கடவூர், திருப்பாச்சூர் பதிகங்கள் போன்றவற்றை பாராயணம் செய்வது நல்ல பலனை தரும். செவ்வாய்க்கிழமை ருண விமோச்சன பிரதோஷ வழிபாட்டின் சிறப்புகள் இனிதே நிறைவடைந்தன.